வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். என்ன பிரியாணி? வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. பல்லாக்காயை வச்சு பிரியாணி செய்ய போகிறோங்க. சாப்பிட மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. பலாக்காயை எடுத்து கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம். இதோட வெயிட் வந்து ஒரு 2-2.25 கிலோ அளவுக்கு இருந்தது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ இதை வேக வச்சு வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது பிரியாணி செய்ய போயிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 250 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அடுத்ததாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கணும். அதுக்காக ஏலக்காய் 8, லவங்கம் 8, ஸ்டார் அனிஸ் 2, பட்டை 1 இன்ச்சில் 2, பேலீஃப் 2. இப்போ ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் அதில் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது 1 கிலோ பலாக்கா, 1 கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி செய்ய போகிறோங்க. இந்த மசாலா லேசாக வதங்கி வர சமயத்தில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது 250 கிராம் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது நார்மல் பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் போட்டு தம் பிரியாணி செய்ய போகிறோங்க. இந்த வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலரில் மாறி வரட்டும். இன்னொரு பக்கம் தண்ணி சூடு வச்சுருக்கோம். எதுக்குன்னா ரைஸ் பிளான்ச் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து 1 கிலோ ரைஸ் தான் பிளான்ச் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதில் வந்து தண்ணி ஒரு 6-7 லிட்டர் தண்ணி அளவுக்கு வச்சுருக்கோம். அதில் கடாய் மசாலாலாம் போட்டுக்கலாங்க. நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சு அதை போட்டுக்கலாம். அது கூடவே முக்கியமாக சேர்த்துக்க வந்து சாய் ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக புதினா, மல்லி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதுக்காக எடுத்துருக்கிறது 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ இதை அப்படியே வதக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். லைட்டாக வதங்கி வர்ற சமயத்தில் மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் ஒரு 30 செகண்டுக்கு. அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 250 கிராம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். உப்பு போட்டு வதக்கிறப்ப தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டுக்கிற தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக சேர்த்துக்கிறது தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். கடைசியாக சேர்க்க போகிறது எங்களோட சீக்ரெட் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா கூட பிரியாணி மசாலா இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 250 கிராம் தயிருங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜாக் ஃப்ரூட் சேர்த்துக்கணும். அதாவது பலாக்காயை வேக வச்சு வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து 1 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ ஜாக் ஃப்ரூட்டுங்க. இது எப்படி வேக வச்சோன்னா ஒரு பாத்திரத்தில் ஜாக் ஃப்ரூட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம். இது குக்கரில் வேக வைக்கலைங்க. இப்போ இதில் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு 200 கிராம் க்ரீம் சேர்த்துக்கிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4 எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மசாலா இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். நம்ம ரைஸ் பிளான்ச் பண்ணி இதில் போட்டு தம் போட போகிறோம். ஸோ இப்போ தண்ணி சூடேற வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வைக்கிறதுக்கு முன்னே ஒரு இரும்பு தவா கீழே வச்சிடலாம். ஏன்னா டைரெக்டாக ஃப்ளேம் வந்ததுன்னா அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு தவா வச்சுட்டு இது இப்படியே சிம்மில் வச்சு விட்டுற போகிறோம். தண்ணி சூடேறி வந்ததும் ரைஸ் போட்டு பிளான்ச் பண்ணலாங்க. பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம். பாருங்கள் அந்த ரைஸ் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை வந்து லேசாக 2 முறை அழைச்சிட்டு அப்படியே ஊற வச்சுருந்தோம். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அரிசியில் இந்த தண்ணியெல்லாம் முழுசாக வடிச்சிட்டோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்கு அந்த அரிசின்னுட்டு. ரைஸ் பிளான்ச் பண்ண வச்சுருந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அப்படியே கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இந்த அரிசியை போட்டுடலாங்க. இது இப்படியே ஒரு 65 to 70% வேகட்டும். அதுக்கப்புறம் வடிச்சிட்டு தம் போட்டுடலாங்க. ரைஸ் கொதி வர்றப்போ ஒரு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போடுறப்போ ரைஸ் வந்து ஒடியாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் போடுறப்போ அப்படியே பொங்கி மேலே வரும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இதில் ரோஸ் வாட்டரு 1 டேபிள் ஸ்பூனு, கெவரா வாட்டரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இந்த ரைஸ் வெந்துருச்சுங்க.
தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டிங்களன்னா 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ரைஸ் வெந்துருங்க. அதாவது 60 to 70% வெந்துடும். இப்போ இதை எடுத்து வடிச்சிடலாங்க. வடிச்சதுக்கப்புறம் அந்த ரைஸை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரியாணி மசாலாவில் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. லேசாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாவே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக மசாலாவாக ஆகாமல் ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பாஸ்மதியோட ஃப்ளேவரும் கிடைக்கும், நமக்கு இந்த மசாலோட ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இதில் ப்ரௌன் ஆனியன் போட்டுக்கலாங்க. இதுக்காக ஒரு 150 கிராம் ஆனியன் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக மல்லி புதினா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாங்க. கடைசியாக நெய் போட்டுக்கலாம். அதுவும் ஃப்ளேவருக்காக தாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு தம் போட்டுடலாங்க. அதுக்கு முன்னே ஒரு துணி போட்டுக்கலாம். அந்த துணி வந்து காட்டன் துணியாக இருக்குன்னா அது கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். எதுக்காக துணி போடுறோன்னா அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி துணி போடுறோம். இப்போ அது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாங்க. அதே மாதிரி ஃப்ளேம் எந்த அளவுக்கு வச்சுருக்கிறத காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து சிம்மில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படியே 10 நிமிஷம் தம் ஆகட்டும். 10 நிமிஷம் தம்மாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் விட்டு இப்போ தம் உடைக்கிறோங்க. ஓப்பன் பண்ணால் அதோட அரோமா கம்மன்னு வந்துட்டுருக்கு. வாவ்! இப்போ அப்படியே தம் உடைச்சிடலாங்க. பாருங்கள் அந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம எந்த கலரும் போடல இதுக்கு, இருந்தாலே அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிடாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குங்க. ஓகே மக்களே, ஒரு அருமையான ஜாக் ஃப்ரூட் பிரியாணின்னு சொல்லப்படுற பலாக்காய் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.